முதன்மொழி மூத்த மொழி செம்மொழியாம் தமிழை மத்திய ஆட்சி மொழியாக அறிவித்தது கோரியும் செம்மொழி தமிழை பல்வேறு மாநிலங்களில் இருப்பது போல எங்களுடைய தமிழையும் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அறிவித்திட வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அப்படின்னா மத்திய ஆட்சி மொழியாக தமிழை அறிவிக்க கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கோரியும் வழக்காடு மொழி உயர்நீதிமன்றத்தில் தமிழை அறிவிக்க கோரியும் நான் The big protest at Jantar Mantar. What is your demand? Why you are coming here? அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக அனைத்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் கவிஞர்களும் தமிழகம் முழுவதும் இருந்து டெல்லியை நோக்கி இன்று உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் கலந்து கொள்வோம். உண்ணாநிலை அறப்போராட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் தமிழை தேசிய மத்திய ஆட்சி மொழியாக அறிவித்திட கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்திட கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்திட கோரியும் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவித்திட கோரியும் இன்று உண்ணாவிரத அறநிலை போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து 133 தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு உண்ணாநிலை போராட்டத்தை கலந்து கொண்டு உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா மத்திய ஆட்சி மொழியாக தமிழை அறிவிக்க கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கோரியும் வழக்காடு மொழி உயர்நீதிமன்றத்தில் தமிழை அறிவிக்க கோரியும் நாங்கள் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் நடைமுறைப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். What is your message? Small words. What is your message? சொல்லுங்க. உலக தேசிய மொழியா ஆக்குறதோட காரணமே என்னன்னா இது மதங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த மதத்தை பத்தி எதுவுமே பேசல. அப்புறம் அவர் திருவள்ளுவரும் எதுலயுமே தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் உபயோகிக்கவே இல்லை. ஆனா எல்லாமே தமிழை சார்ந்திருந்தாலும் எந்த மதத்தவருக்கும் இணைந்ததா வருது தனித்தனியா. அதனால இது உலக தேசிய மொழியா ஆக்குறதுல பெரும் சிறப்பா இருக்கும். இதை கற்று வளர்ற கூட மாணவர்களும் அவ்வளவு சிறப்பா இருப்பாங்க. அதாவது இதன்படி நடந்தாலே போதுங்கிற அளவுக்கு அவங்க நல்ல விதமா இருப்பாங்க. அதனாலதான் இந்த தேசிய மொழியா ஆக்கணுங்கிறது தேசிய நூலா ஆக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். Why you are coming here? What is the problem and what is your organization name? Tell me first your name and explain the topic by which you are coming at Jantar Mantar. வணக்கம். உலக தமிழ் கவிஞர்கள் கலை இலக்கிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கலையரசன் எனது பெயர். நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து கவிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள், அறிஞர்கள் புடைசூழ புதுதில்லி ஜந்தர் மந்தரில் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு இன்றைக்கு உலக பொதுமறையாம் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் உலக மொழிகளுக்கெல்லாம் முதன்மொழி மூத்த மொழி செம்மொழியாம் தமிழை மத்திய ஆட்சி மொழியாக அறிவித்தது கோரியும் செம்மொழி தமிழை பல்வேறு மாநிலங்களில் இருப்பது போல எங்களுடைய தமிழையும் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அறிவித்திட வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு நாங்கள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தினை இங்கே நடத்துகிறோம். நாங்கள் உலக மாந்தர்களுக்கெல்லாம் ஒப்புயர்வற்ற ஒரு பெருமை மிகுந்த மனித குலத்திற்கு மாண்பை தரக்கூடிய திருக்குறளில் நூலை இந்த மைய அரசாங்கம் அனைவருக்குமான பொது நூலாக பகவத்கீதையை போல, மகாபாரதத்தை போல, நம்மளுடைய ராமாயணத்தை போல அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவல் அடிப்படையில் இந்த திருக்குறளையும் அந்த வரிசையில்
குரான், பைபிள் இவைகள் எப்படி உன்னதமானதோ உயர்வானதோ அதைவிட அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பொதுவான நூல் திருக்குறள். அந்த திருக்குறளை இந்திய அரசாங்கம் தேசிய நூலாக அறிவித்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் இங்கே நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கின்றோம். எங்களை நாங்களே வருத்திக் கொண்டோம். You are saying about the Tirukkural. It's an ancient book. It's an ancient book. What is it in? So you are demanding for the national book. What is it? அதாவது இது குரான் ஒரு மதத்திற்குரியது, பைபிள் ஒரு மதத்திற்குரியது. ஆனால் திருக்குறள் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. அதை அனைத்து மதம், அனைத்து இனம், அனைத்து மாந்தர்களுக்கும் பொதுவானது. அதனால் இதை மத்திய அரசு தேசிய அறிவிக்க வேண்டும். What kind of message you are giving to the people of India or world? இந்த நூல் திருக்குறள் என்பது அனைத்து உயிர்களுக்குமான உன்னதமான கருத்துக்கள் உள்ளடக்கி இருப்பதால் இந்த நூல் உலகெங்கும் பரவினால் அதனுடைய கருத்துக்கள், உன்னதமான கருத்துக்கள் மக்கள் அறிந்தால் மக்களும் சிறப்படைவார்கள், நாடும் சிறப்படையும், அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்ற காரணத்தினால் இந்த நூலை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டுகிறோம். நன்றி. You speak little English? No. Only Tamil. What is your message? Why you are coming here? உலக தமிழ் கவிஞர் கலை இலக்கிய சங்கத்தின் சார்பாக நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், கவிஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த உண்ணாவிரத நிலை அறப்போராட்டத்திற்காக 133 கவிஞர்கள் வந்திருக்கின்றோம். முக்கியமான காரணம், திருக்குறளை தேசிய நூலாக இந்திய அரசு அறிவிக்க வேண்டும். இந்த திருக்குறள் உலக மக்கள் யாவரும் பின்பற்றினால் உலகம் மிகவும் சந்தோஷமாக, அன்பு நிறைந்த உலகமாக மாறும். எனவே உலக மக்கள் அனைவரும் இந்த திருக்குறளை கற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எனவே திருக்குறளை நமது இந்திய அரசு தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முழக்கமாக இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெறுகிறது. மேலும் வழக்காடு மொழியாக தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும். வழக்கு தொடுப்பவர்களுக்கும் வழக்கை எதிர்கொள்வதற்கும் மொழி தெரியாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள். எனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடனும் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெறுகிறது. நான் சேலம் மாவட்டம் வீரகுணூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். வீரகுணூர் தமிழ்ச்சங்கம் மற்றும் வீரகுணூர் ஏரி பாசன சங்க தலைவராக இருக்கிறேன். திருக்குறள் தேசிய நூலாக வேண்டும் என்பது எங்கள் முன்னோர்களின் போராட்டமாகும். அது எங்கள் தலைவரிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திருக்குறள் என்பது 3 வகை பாடல்களை கொண்டது. அறம், பொருள், இன்பம் என்ற 3 வகை இலக்கிய பண்பாட்டை கொண்டது. ஐவகை நிலைகள் உள்பட்ட எங்கள் தமிழகத்தில் அந்த பாடல் மிகவும் சிறப்பு பெற்றது. இது அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நூலாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. 127 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக இன்றைக்கு திருக்குறள் இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. இன்றைக்கு உலக மக்களால் பெரிதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை கருத்துக்களும், அறம் சார்ந்த கருத்துக்களும், பொருள் சார்ந்த கருத்துக்களும், இலக்கியம் சார்ந்த கருத்துக்களும், காதல் சார்ந்த பாடல்களும் நிரம்பிய தொகுப்பாகும் எங்கள் திருக்குறள். இந்த திருக்குறளை உலக மக்கள் அனைவரும் நுகர வேண்டும், உலக மக்கள் அனைவரும் படித்து அதன் மூலம் பல்வேறு பயனை அடைய வேண்டும் என்பது எங்களுடைய அவா. எனவே எங்களுடைய உயிர்நாடியான அந்த திருக்குறளை தேசிய நூலாக அங்கீகரிக்க அரசு உடனடியாக முன்வர வேண்டும். இதை அங்கீகரிக்கும் பொருட்டு நாட்டுடைமையாக்கப்பட்டால் அனைத்து மக்களாலும், உலக மக்களாலும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருக்குறள் முதலில் எங்கள் நாடான இந்தியா அதை ஏற்றுக்கொண்டு இது தேசிய நூலாக அங்கீகரிக்கப்பட்டால் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை, வலிமையும் ஏற்கும் என்பது எங்களுடைய போராட்டத்தின் நோக்கமாகும். மேலும் எங்கள் மாநிலத்தில் தமிழக மக்கள் பெரும்பகுதி கொண்டாடக்கூடிய தமிழை ஆட்சி மொழியாக்கி அரசு அலுவலகங்களில் இருப்பதை போல நீதிமன்றங்களில், உயர் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக இருந்தால் அனைத்து மக்களும் அதன் மொழிபெயர்ப்பை அறிவதற்கு ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் மாற்று மொழியிலே பேசுவது அப்பாவி மக்கள் அறிய முடியாத சூழல் இருக்கிறது. எனவே எங்கள் தாய்மொழியான தமிழுக்கு அங்கீகாரம் பொருட்டும் இந்த
உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும். ஏனென்றால் மற்ற மாநிலங்கள் எல்லாம் இருக்கிற போது தமிழர்கள் மட்டும் நாங்கள் என்ன பாவம் செய்தோம், ஏன் எங்களுக்கு மட்டும் மாற்று மொழியிலே அங்கீகரிக்க வேண்டும்? ஆங்கிலம் தவிர்த்து எங்களுக்கு தமிழிலே உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்றுவதற்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். Explain your demands in English and then in Hindi. What you want? Speak. அனைவருக்கும் வணக்கம். This Tirukkural book more than 2100 years old images for world. First language in world is Tamil Nadu and Tamil. This demanded one Tirukkural book very old images for world. Mostly translated for அவரவர்களும் தங்களுடைய இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். mostly translated for any language for world 146. Always, all life, all country life, basic matter for available in Tirukkural. वो तिरुकुरल को सब आदमी को वेरी भाषा में अच्छा है. वो तमिल वाला को कितना बुक आगे तो सब बुक को बहुत पुराना वाला बुक तिरुकुरल को ये नेशनल बुक करना पड़ेगा. वो सेंट्रल गवर्नमेंट को आज डिमांड करती है. वो तमिलनाडु में आए तो 200 आदमी को ज्यादा आदमी इधर से तमिल वाला सब लीडर्स आ गया. लीडर्स आल्सो टुडे वेरी नॉन फूड टेक इट उन्नाविरदम करतिया जंतर मंतर में. दिस डिमांड very important request for central government also. Second demand Tamil language official language imposed by central government. Third demand Tamil language coming for court argument language. Given for central government. 3 demanded for today meeting. Thank you very much. Also. வருகை தந்து உரையாற்றி சென்றிருக்கின்ற அண்ணன் ஏகேஎஸ் விஜயன் அவர்களே மற்றும் அங்கத்தினர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். திருக்குறளை ஏன் தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும்? இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கு டால்டாய்ஸ் ஒரு கடிதம் எழுதுகிறார். டால்டாய்ஸ் எழுதுகிற கடிதத்தில் உங்களுக்கு எங்கிருந்து இந்த செய்திகள் கிடைக்கிறது என்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற பொழுது திருக்குறளிலே இன்னா செய்யாமை என்ற ஒரு அதிகாரம், அதுவும் தென்னகத்திலே தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற தென்னகத்தில் தமிழ் மொழியில் உள்ள திருக்குறளில் இருக்கிற இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தில் உள்ள இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்ற குறளை சொல்லி தமிழகத்திலிருந்து சேலத்திலிருந்து அகில இந்திய தமிழ் சங்கம் மற்றும் பல்வேறு இலக்கிய அமைப்புகள் சார்பில் டெல்லி ஜந்தர் மந்திரில் திருக்குறளை தேசிய நூலாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். அதே போல நீதிமன்றங்களிலே தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியும் அதை வலியுறுத்தியும் அந்த கோரிக்கை நிறைவேற்ற கோரியும் அதே போல தமிழை எல்லா நாடுகளிலுமே சிங்கப்பூர், கனடா, மலேசியா போன்ற நாடுகளிலே அரசு மொழியாக, அலுவல் மொழியாக, ஆட்சி மொழியாக இருப்பதை போல தமிழை கொண்டு வர வேண்டும் கோரி வலியுறுத்தியும்
இந்த 3 தீர்மானங்களை வலியுறுத்தி பல்வேறு இலக்கிய சங்கங்கள் சார்பாக அதை ஒருங்கிணைத்து அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக அதன் தலைவர் கோவிந்தராஜ் அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். எனது பெயர் சேலத்து பாரதி சொன்னார் சார். நான் உயிர்மை தமிழ்ச்சங்கம் உலக தமிழர் பண்பாட்டு அதுபோல பல்வேறு அமைப்புகள் வந்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை ஏன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் பைபிள் கிறிஸ்துவருக்கு மத நூலாக இருக்கிறது, குர்ஆன் இந்துக்கு மத நூலாக இருக்கிறது. ஆனால் சிலர் புனித நூலாக பகவத்கீதை சொல்வார்கள் என்றாலும் கூட சாதி மதம் அரசியல் அனைத்துக்கும் அப்பாற்பட்டு எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த அரசு யாராக இருந்தாலும் நிறம் போன்ற அனைத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு மனிதன் அனைத்து மனிதனுக்கும் ஒரு பொது கருத்தை வாழ்வியல் கருத்தை தந்தது திருக்குறள். ஆகவே அதை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அனைவரும் தமிழ்நாட்டிலிருந்து இன்று உண்ணாநிலை அறப்போராட்டத்திற்காக இந்த இடத்திற்கு வந்துள்ளோம். இதனோட நோக்கம் என்னன்னா தமிழை ஆட்சி மொழியாகவும் தமிழை ஆட்சி மொழியாகவும் மலக்காடு மொழி வந்து உயர்ந்த மலக்காடு மொழி தமிழை கண்டிப்பாக கொண்டு வரணும்ன்றது எங்களோட கோரிக்கையாக. தமிழ் மொழியானது உலகத்தில் தமிழ் மொழியானது உலக மொழிகளிலே பழமையானது தொன்மையானது என்பது அனைவரும் அறிந்தது. உலக மொழிகளிலே சுமார் 7100 மொழிகளுக்கு முன்னால் கணக்கிட்டு பார்க்கும்போது அதிக பழமையும் தொன்மையும் உண்ட இந்த தமிழ் மொழியானது தற்போது பல உலக நாடுகளில் எல்லா இடங்களிலும் பரவி மக்கள் பெரும்பான்மையானவர்கள் அதை போற்றி புகழ்ந்து பாடி வரவேற்று அதனுடைய சிறப்பை இன்றளவும் அவர்கள் தெளிவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இந்தியாவில் மட்டும் அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்த அந்த மொழிக்கு சிறப்பும் சீரும் கிடைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். இந்த மொழியானது ஆட்சி மொழியாக வர வேண்டும். திருக்குறளை தேசிய மொழியாக தேசிய நூலாக அதை அறிவிக்க வேண்டும். வழக்காடு மன்றத்தில் தமிழ் மொழியானது வர வேண்டும். பிற மாநிலத்தில் உள்ள மொழிகளுக்குள்ள அங்கீகாரமும் அந்தஸ்தும் இருப்பது போல தமிழுக்கும் கிடைக்க வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு மாநிலத்திற்கோ ஒரு அரசுக்கோ உரிய ஒரு உரிமை கிடையாது. இது அனைத்து மக்களுக்கும் உண்டான உரிமை. இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி எல்லா வரையறையும் இந்த மக்களுக்கு உரியது என்பது சட்டத்தின்படி நாம் ஆய்வு செய்து அதை முறைப்படுத்த வேண்டியது நமது கடமை. அதை செய்ய வேண்டும் என்று தடுத்து நிறுத்த கூடாது என்பது இந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்னுடைய பெயர் கிருஷ்ணராஜு. நான் புதுச்சேரியில் இருந்து வந்திருக்கிறேன். இந்த இந்திய தலைநகரமான டெல்லியில் இந்த நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். சேலம் மாவட்டம் ரவிச்சந்திரன் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் நோக்கமே திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும். உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த திருக்குறள் வஞ்சனத்தோடு எங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து அடாவடி செய்கிறது. எனவே திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அதன் மூலம் இந்திய அரசுக்கு நாங்கள் சொல்வது, எங்கள் திருக்குறளை நாடாளுமன்றத்திலே பட்ஜெட்டிலே நீங்கள் சொல்கிறீர்கள், அதை அங்கீகரியுங்கள் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எங்கள் திருக்குறளுக்கு அங்கீகாரம் தந்து எங்கள் மொழி தமிழை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு மொழியாக அறிவிக்க வேண்டும் என இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த நேரத்திலே நாங்கள் இந்த போராட்டத்தில் வந்திருக்கிறோம். நன்றி. இந்த போராட்டத்துக்கு கலந்துக்கிறதுல நான் ரொம்ப கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தகுடி தமிழ் குடி. இந்த தமிழ் கல் தோன்றிய காலத்துக்கும் மண் தோன்றிய காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலேயே தோன்றியது தமிழ். இந்த தமிழ் பல மொழிகள் தோன்றி மறைந்த போது மீண்டும் இந்த தமிழ் நிலைத்திருக்கிறது. இந்த தமிழை எந்த அரசாங்கம் மூழ்கடிக்க நினைத்தாலும் இல்ல மட்டுப்படுத்த நினைத்தாலும் காற்றில் நிரப்பப்பட்ட பந்தை எப்படி நீரில் அமுத்தினாலும் அது வெகுண்டு எழும்போ. எத்தனை போராட்டங்கள் எத்தனை பேர் அடக்குமுறை வந்தாலும் தமிழ் வெகுண்டு எழும். அது தமிழ் காலம் உள்ளவரை நிற்கும் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். தமிழகத்தில் சேலத்திலிருந்து வந்திருக்கின்றேன். இன்றைய தினம் புதுதில்லியிலே ஜந்தர் மந்தர் பகுதியில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழகத்திலும் திரளாக வந்திருந்த 133 தமிழறிஞர்கள் மற்றும் கவிஞர்கள் சார்பாக நானும் பங்கேற்றுக் கொள்கின்றேன். குறிப்பாக எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால்,
திருக்குறளை தேசிய மொழியாக தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் செம்மொழியாகிய தமிழ் மொழியை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடுபடியாக வேண்டும். செம்மொழியாகிய தமிழை மத்திய அரசாங்கம் மத்திய வழக்காடு மொழியாகவும் மத்திய தேசிய மொழியாகவும் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்பொழுது நாங்கள் உண்ணாவிரத நோன்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் மொழியானது 12 காலமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக முதலில் தோன்றிய மொழி என்பதை ஆண்டோர்களும் சான்றோர்களும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட மொழியின் சிறப்பை எடுத்து கூறும் வகையாக இங்கு நாம் தமிழறிஞர் அறிவு கூடியிருக்கின்றோம். குறிப்பாக சொல்வதாக சொன்னால் நம்முடைய இன்றைய இந்திய தண்டனை சட்டம் IPC அழைக்கக்கூடிய 23 செக்ஷன்களையும் 511 செக்ஷன்களையும் கொண்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட உலக பொதுமறையான இந்த திருக்குறளிலே 133 அதிகாரமும் 1330 குறளும் கொண்டு வாழ்வியல் நெறியிலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை என்பது இந்திய திருநாட்டில் தமிழ் உலகின் மிகப்பெரிய மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ். உலக வரலாற்றில் இருக்கின்ற மொழிகளில் எல்லாம் மூத்தது மாத்திரமல்ல, இலக்கண வளமும் இலக்கிய வளமும் இலக்கிய நலமும் பெற்றிருக்கின்ற ஒரு மொழி. இது திருக்குறள் என்பது 1330 அருங்குறளையும் 1000 பகன்ற பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உளவோ மண்ணு தமிழ் புலவராய் விற்றிருக்கலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க மொழி. இந்த மொழியை உலகமே ஒப்புக்கொண்டிருக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி நயாகராவில் நல்வரவு என்ற தமிழ் உச்சரிப்பைத்தான் வரவேற்பாய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேறு எந்த மொழியிலும் கிடையாது. நம்முடைய தொடங்கி வைத்து இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு கிட்டத்தட்ட வெள்ளையன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது அங்கே இடம்பெற்ற மொழிகளில் தமிழ் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. அவனுடைய ஆங்கில மொழி இருக்கிறது, ஆனால் இந்தி மொழி இல்லை. அப்படி ஒரு 500 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த இந்தி மொழியை ஆட்சி மொழி என்ற பெயரில் அதிகாரத்தின் பெயரில் திரித்துக் கொண்டிருப்பதை இந்த உலக தமிழ் சங்கம் கண்டிக்கின்றது. எனவே அந்த வகையில் உலகிலேயே மூத்த மொழியான தமிழையும் உலகிலே மூத்த இலக்கிய வளம் பொருந்திய எந்த ஒரு இடத்திலும் மதத்தையோ அல்லது இனத்தையோ மொழியையோ குறிப்பிடாமல் இருக்கின்ற ஒரு பொதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்றும், அதே போல மற்ற மாநிலங்களில் எல்லாம் ஒரு நீதி, தமிழகத்துக்கு என்றால் ஒரு நீதி என்று சொல்லுகின்ற அநீதியான இந்த அரசினுடைய முற்போக்கு கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத இந்த பிற்போக்குத்தனத்தை கண்டிக்கின்ற வகையிலும் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக வைத்து தலைநகர் டெல்லியிலே போராடுகின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நன்றி.